சார்ட்டை பயன்படுத்தி இன்றைக்கும் ஒரு மனப்பாட வசன மெத்தடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சார்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுபோக உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பொருள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம ஒரு மனப்பாட வசன மெத்தடை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். முதலாவது ஒரு சார்ட்டை வந்து நீங்கள் ரெண்டாக மடித்து நீங்கள் கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டு அதை நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி சதுர ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் சதுர ஷேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம ஒரு சார்ட்டை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா சுருட்டி நல்லா டேப் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. சுருட்டி வச்சுருக்கிற இந்த சார்ட்டினுடைய கீழ் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் என்ன செய்யுங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த சதுர சார்ட்டில் வந்து நம்ம இதை கொண்டு போய் நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஸோ டேப் வச்சு நம்ம ஒட்டணும். இப்போ நம்ம அந்த சதுரமான சார்ட்டையும் அந்த நம்ம சுருட்டி வச்ச அந்த சார்ட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால், இந்த மாதிரி நம்ம டேப் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை வந்து ஒட்டி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வசன வார்த்தைகளை நம்ம எழுதுறதுக்காக சார்ட்டில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 5 பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து 28 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு 5 பீஸ், அதாவது உங்கள் வசன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான சார்ட்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச சார்ட்டில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து பார்டராக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்டராக கொடுத்துக்கோங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக. ஸோ நம்ம இப்போது 5 பகுதியாக நம்ம வெட்டி வச்ச சார்ட்டில் 5 வார்த்தைகளை நம்ம எழுதிட்டோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், நீதிமொழிகள் 1:7. ஸோ இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த வாரம் என்ன மனப்பாட வசனமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு 5 சார்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி, சின்னதாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரோல் பண்ணதை வந்து நம்ம எழுதின சார்ட்டுக்கு பின்னாடி நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம அந்த ரோல் பண்ண சார்ட்டை வந்து எழுதி வச்ச சார்ட்டுக்கு பின்னாடி நம்ம வந்து ஃபெவிகாலை வச்சு நம்ம ஒட்டியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸோ அந்த 5 சார்ட்லேயும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச அந்த ரோல் பண்ண சார்ட்டை நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இப்போது வசன வார்த்தைகளை நம்ம ஒவ்வொன்றா இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். சரிங்களா? இந்த நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து ஸோ இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். ஸோ முதலாவது கர்த்தருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்ச ஒவ்வொரு சார்ட்டையும் இந்த ரோல் பண்ண சார்ட்டுக்குள்ளே நம்ம போடணும். இப்போ நம்ம எல்லா வசன சார்ட்டையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், நீதிமொழிகள் 1:7. சண்டே ஸ்கூலுக்கு போன உடனே ஸோ நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச அந்த ரோல் பண்ண சார்ட்டை மட்டும் பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் தூக்கி வச்சுட்டு, அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், அக்கா வந்து இதை வச்சு என்னமோ செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஈஸியாக மெமரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வாரம் என்ன வசனம் ஆயத்தம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த மாதிரி வசன வார்த்தைகளை எழுதி இந்த மெத்தடில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.